வடிவேலு தான் சொல்லுவான், டேய் எல்லாத்து வாழ்க்கையிலையும் விதி விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்ற வாழ்க்கை தான்டா கூடி நின்று இப்படி கும்மி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கும்மி அடிக்கிற விஷயத்தை தான் நான் இப்போ கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ண தெரியாது. என் பொண்ணு என் பையன் ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது. மாதம் வச்சுருப்பேன். அப்போ எனக்கு இந்த மெசேஜ் போயிடுச்சா, அப்போ அவங்களே எனக்கு கேட்டாங்களா, அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கூடி நின்று கும்மி அடிக்கிற சமாச்சாரம் தான். இடையில நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணுங்க, முதல்ல அதுதான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வீடியோவெல்லாம், சரியா? அப்போ இந்த கூடி நின்று எப்படி கும்மி அடிச்சதுன்னா, அப்போ அவங்க போகிறேன், ஏங்க நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறேங்க, நான் இன்னும் உங்களுக்கு மறுநாள் கூப்பிட்டுமாங்களா? நான் நின்றுட்டு, எப்பா சாமி நான் உனக்கு மெசேஜே பண்ணலப்பா, நான் உன்னோட ஐடிக்குள்ளே சில டீட்டெயில்ஸ் பார்க்குறக்காக நான் வந்தேன். ஏன்னா நைட்டு 10-11 மணி மேலேன்னா நம்ம என்ன அனுப்பிச்சிருக்கிறோம், நமக்கு என்ன தேவை இருக்குதோ நம்ம அந்த நேரத்தில் தான் வரன்னு தொலாவோம். அப்படி தான் நம்ம போய் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே போனேன், சரிங்களா? அப்போ அது சொன்ன விதம் எனக்கு வேறு மாதிரி பட்டுச்சு. எனக்கு இந்நேரத்துக்கு பேசணும்னு நினைக்காதீங்க, நாங்கள் மறுநாள் பேசுகிறோம். நான் சொன்னேன், உன்னோட நம்பரை முதல்ல நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதே பெரிய விஷயம், அதை தாண்டி இந்த பதில் நம்ம கேட்கணும் போது அது எனக்கு ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி இருந்துச்சு. சரி இதுதான் கர்மம் அப்படின்னா, ஒரு ஃபோன் ஃபோனுக்கு எனக்கு தான் ரொம்ப ராசி. என்ன ஒன்று கீழே போட்டுருவேன், இல்லைன்னா டிஸ்பிளே போயிடும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, தானே அதுவே தானாகவே ஒரு என்ன சொல்கிறது மெசேஜ் எல்லாம் போகும், அது இல்லைன்னா கால் போகும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய கால்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஒரு நாள் யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா பெரிய ரூமும் மாப் போட்டு வரேன், எங்கேயோ பேசுகிற சத்தம் கேட்குதுன்னா ஃபோனை இப்படி திருப்பி இடுப்பில் சொருகியிருந்தேன். அது என்ன பண்ணியிருக்குது, உள்ளே போய் யாருக்கோ வீடியோ கால் போய் அவங்க வீடியோவில் ஃபோன் பண்ணி, ஆனால் ஒன்றியான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன், நமக்கு தெரிஞ்சவங்க தான், பரவாயில்ல நல்லபடியாக நல்ல மனுஷன். அப்போ அவங்க என்னக்கா ஃபோன் பண்ணியிருந்தீங்க வீடியோ காலில், அக்காங்கிறேன் நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு. ஐயோ அண்ணா நான் ஃபோனே பண்ணல, நான் இப்படி என்ன சொல்கிறது இப்படி சொருகி வச்சுருந்தேன், அந்த ஈரத்துக்கு வேர்வையோட ஈரத்துக்கு ஃபோன் டச் ஆகி ஃபோன் வந்துருச்சுங்கண்ணா அப்படிங்க எதுவும் நினச்சிக்காதீங்க, அதனால் என்னங்கக்கா நீங்கள் சும்மாலாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா சிலருடைய கரெக்டாக பாருங்கள், நம்ம சொந்தக்காரருக்கெல்லாம் ஃபோன் போகாது, கரெக்டாக யாருக்கு போனால் பிரச்சனை ஏற்படும்ங்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த ஃபோனே போகும். இது ஃபோன் விஷயம் மட்டும் இல்லை, மெசேஜ் விஷயமா இருந்தாலும் சரி. அவசரமாக என் தங்கச்சிக்கிட்ட ஒரு சமாதானம் பேசி 3 வாய்ஸ் மெசேஜ் பெருசாக லென்த்தாக பேசி